இது பார்த்திங்கன்னா பெரிய பசங்க அப்படின்னா நம்பி, வாணி, ஸ்கூபி, அப்புறம் டோரா, புஜ்ஜி, இவனுங்களோட 4 பேர் வந்து உள்ளே இருந்த முத்து, வீரா, அப்புறம் கங்கா, யமுனா 4 பேரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டை போடாமல் இருந்தானுங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்து செட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுனா அவனுங்க எப்போதுமே ஃப்ரீயாக விளையாடலாம், நினச்ச நேரம் படுக்கலாம், நினச்ச நேரம் விளையாடலாம், அந்த மாதிரி தான். ஆனால் உள்ளே செல்றதுக்குள்ளே அப்படி கிடையாது. 11 மணிக்கு 11:30க்கு நான் அடைச்சிருவேன். 11:30க்கு நான் அடைச்சிட்டேன்னா திரும்ப 4 o'clock தான் நான் திறந்து விடுவேன். சாப்பிட்ற டைம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8, 9 மணி வரைக்கும் விளையாடுவானுங்க. அப்புறம் தூங்கிடுவானுங்க. அது நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கட்டாயப்படுத்தி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரீடமாக விட்டுட்டோம்னா அவனுங்க வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கிடுவானுங்க, மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம நோய் கிடையாது. இவனுங்க மெயினாக வந்து ஓடி ஆடி விளையாடணும். இது கேஜ் வந்து சும்மா வச்சுருக்கேன். சாப்பிடும்போது மட்டும் லாக் பண்ணி சாப்பிட விட்றது. ஏன்னா டோரா, புஜ்ஜி வந்து நிறைய சாப்பிட்ற ஆளுங்க. அதனால் அவனுங்கள வந்து தனியாக வச்சு தான் நான் சாப்பாடு போடுவேன். 2 பவுல் 3 பவுல் எல்லாரையும் சாப்பிட விட மாட்டானுங்க யாரையுமே. அதனால் கூண்டுக்குள்ளே தாரா குட்டி அப்படி தான், சின்னது சாப்பிட விடாதுங்க. அதனால் உள்ளே இருக்கும். தாரா, டோரா, புஜ்ஜி, ப்ளஸ்ஸு வாண்டு மட்டும் உள்ளே இருப்பானுங்க. ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த செட்டே ஏற்பாடு பண்ணது. இப்படி தான் இனி அடுத்தடுத்து எல்லாமே. தேங்க்யூ.